இந்த ஒரு வீடியோ யாருக்காக அப்படின்னா நம்மளோட தமிழ் கம்யூனிட்டி மக்களுக்கு இப்ப இங்க நிறைய ஃபினான்ஸ் சேனல்ஸ் வந்துருச்சு. அந்த நிறைய ஃபினான்ஸ் சேனல்ஸ் இருக்காங்களா, இவங்க எல்லாருமே ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பத்தி மட்டும் பேசுறாங்க, ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கிறாங்க. சோ இதனால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச்சா நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிளாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு இன்வெஸ்டர் இருக்காங்க அப்படின்னா நிறைய சேனல்ஸ் இருக்கு, ஒரு சேனலா பாக்குறாங்க. ஒருத்தவங்க ஸ்டாக் சஜஷன்ஸ் மட்டும் கொடுக்குறாங்க, சோ ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு சில பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் பாண்ட்ஸ் பத்தி மட்டும் பேசுறாங்க. சோ இப்படி இருக்கும்போது இப்ப நான் இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் எடுக்கணும் அப்படின்னா என்னோட 100% ஆஃப் த மணியை எங்க வைக்கிறது? ஒரு சில பேர் ஒரு மாதிரி சொல்றாங்க. அவங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் மாதிரி இருக்கு, இல்ல அப்படின்னா கொஞ்சம் கிளாரிட்டி இல்ல. எது மாதிரியான டிசிஷன்ஸ் எடுக்குது, இந்த மாதிரியான கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. சோ இது எல்லாத்தையும் தான் நம்ம கிளாரிட்டியா பார்க்க போறோம். இங்க நிறைய சேனல்ஸ் பத்தி பேச போறோம். சோ அந்த ஒரு சேனல்ஸ் எல்லாமே நம்ம மென்ஷன் பண்றதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா அவங்க அந்த ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டா ஒரு சில பேர் ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ஆஸ் அ ஜெனரல் பீப்புளா எடுக்கும் போது நம்மளோட ஒப்பீனியன் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல நம்ம மென்ஷன் பண்ற எல்லா யூடியூப் சேனல்ஸா இருக்கட்டும், சோ அவங்கள பத்தி நம்ம இண்டிவிஜுவலா எதுவும் போக போறது கிடையாது. அந்த ஒரு சேனலோட கோர் என்னவா இருக்கு, சோ அந்த ஒரு சேனலோட கோர், அப்புறம் அந்த ஒரு சேனல்ல இருக்கிற அந்த ரெப்ரசென்ட் பண்ற நபர்கள் இங்க இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரா இருக்காங்களா அப்படின்றது நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ யாரோட அப்ரோச் நம்ம எடுத்துக்கலாம், யாரோட அப்ரோச் எடுக்க தேவை ஜெனரலா நம்ம பார்க்கும்போது அப்படின்றது இந்த வீடியோல கிளாரிட்டி கிடைக்க போகுது. இங்க நிறைய பேர் ஸ்டாக்ஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்றாங்க, நிறைய பேர் யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க, நிறைய பேர் பாண்ட்ஸ்ல மட்டும் போடுங்கன்னு சொல்றாங்க, நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல மட்டும் போடுங்கன்னு சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் அவங்க கிட்ட சர்டிஃபைடான அந்த ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இருக்காது. நம்ம செக் பண்ண வரைக்கும் மேக்ஸிமம் ஆஃப் கிரியேட்டர்ஸ் கிட்ட அந்த மாதிரி சர்டிஃபைடான அந்த ஒரு விஷயம் கிடையாது. அதாவது செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ன்ற அந்த ஒரு லைசன்ஸ் யாருக்கிட்டயும் கிடையாது. நம்ம செக் பண்ண வரைக்கும் மேக்ஸிமம் யாருக்கிட்டயும் கிடையாது. இப்ப நம்ம மணி பேச்சு எல்லாருக்குமே தெரியும். சோ அதுல இருந்தா நானும் வந்தா, சோ உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப அந்த சேனல்ல போனோம் அப்படின்னா அவங்க ஸ்டாக்ஸ் பத்தி பேசுவாங்க, இன்சூரன்ஸ் பத்தி பேசுவாங்க, அப்புறம் அப்ராட் ஸ்டாக்ஸ் பத்தி பேசுவாங்க. பட் ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மேக்ஸிமம் பேச மாட்டாங்க. அதை அவாய்ட் பண்ணி சொல்லுவாங்க. பட் ஆனா அதை அவாய்ட் பண்ண சொல்றாங்களா, இதுவே நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் கிட்ட கேட்டீங்க அப்படின்னா அவாய்ட் பண்ண வேணாம், இதுல நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்திருக்குன்னு அவங்க ஒரு டேட்டாவோட சொல்லுவாங்க. சோ ஆஸ் அ ஜெனரல் ஆடியன்ஸா நம்ம பார்க்கும்போது நான் ரெண்டு இடத்துலயுமே ஒர்க் பண்ணிருக்கேன். இங்க ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிலயும் ஒருத்தன் கூட நான் பேசியிருக்கேன். அவங்க கூட டிஸ்கஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். அவங்க கூட ஒரு 6 மந்த்ஸ்க்கு மேல டிராவல் பண்ணிட்டு வரேன். அதே மாதிரி அந்த இடத்துலயும் நான் டிராவல் பண்ணது தெரியும். சோ ரெண்டு இடத்துலயுமே செக் பண்ணி பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஓரளவுக்கு ரிட்டர்ன் வந்துகிட்டு தான் இருக்கு. சாலிடான ரிட்டர்ன் ட்ராக்கிங் இருக்கு. பட் ஆனா இங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்க சொல்லல அப்படின்றது எனக்கு தெரியல. சோ இந்த மாதிரி நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. சோ அவங்களோட அந்த ஒப்பீனியன் எல்லாமே மாறுபட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப மணி பேச்சில் இப்ப ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் வேணாம்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த ஒரு அப்ரோச் நம்ம டைரக்டா எடுத்துக்கலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த சேனலுமே செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் யாரும் கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது அந்த சேனலோட அப்ரோச் எடுக்கக்கூடாது. அதே இங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்க கிட்ட ஏஆர்என் நம்பர் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி அந்த ஏஆர்என் நம்பர் அவங்க ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா அவங்கள நீங்க தாராளமா நம்பலாம். ஒருவேளை அவங்க கிட்ட ஏஆர்என் நம்பர் இல்ல, என்ஐஎஸ்எம் சர்டிஃபைட் மட்டும் போட்டிருக்காங்க, பட் ஆனா அவங்க கிட்ட ஏஆர்என் நம்பர் இல்ல. அப்படி இருக்கும்போது அவங்களை நீங்க நம்ப கூடாது. சோ இது இந்த ஒரு சேனல்ன்றதுனால நம்ம சொல்றோம். இதை தாண்டி இங்க நிறைய சேனல்ஸ் இருக்கு. இங்க பைசா மாஸ்டர் இருக்கு, அப்புறம் ருபி டிரைவர் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க, பினான்ஸ் பூஷன் இருக்காங்க, அப்புறம் இங்க மணி கோச் இருக்காங்க. இப்ப மணி கோச் வந்தோம் அப்படின்னா இப்ப மதுரை வீரன் அவர்கள் இங்க பாண்ட்ஸ் பத்தி நிறைய இடத்துல பேசிட்டு இருக்காங்க. பட் ஆனா பாண்ட்ஸ் மட்டும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னிக்கு போதுமான்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா போதாது. அவங்களுமே பாண்ட்ஸ் பத்தி ஜெனரலா தான் பேசுவாங்க. இந்த ஒரு பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்ல மாட்டாங்க. அவங்களும் செபி ரெஜிஸ்டர்ட் பர்சன் கிடையாது. சோ இவங்களோட அலைன் ஆகி நிறைய சேனல்ஸ் லைக் எஃப்ஆப்ரா மாதிரி சேனல், அப்புறம் தமிழ் செல்வன் மாதிரி சேனல்லாம் இங்க இந்த பாண்ட்ஸ் பத்தி பேசுறாங்க. பட் ஆனா அவங்களுமே செபி ரெஜிஸ்டர்ட் பர்சன் கிடையாது. சோ அவங்க பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்றாங்க அப்படின்னா பாண்ட்ஸ்னா என்ன, பாண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி தான் மேக்ஸிமம் பேசியிருப்பாங்க. எந்த ஒரு பாண்ட் அப்படின்றத சொல்லியிருக்க மாட்டாங்க. சோ அந்த ஒரு டிசிஷனை நீங்க தான் எடுத்துக்கணும். சோ இதை தாண்டி இங்க திருப்பூர் புல், அப்புறம் காவேரி பிசினஸ், அப்புறம் நம்மளோட சேனல், இது எல்லாமே ஜெனரலான நியூஸஸ் கேதர் பண்ணுவோம். அப்புறம் யங் இன்வெஸ்டர்ஸ், மெய்ப்பொருள் காண்க அப்படின்னு சொல்லிட்டு சேனல் இருக்கு. இவங்க எல்லாருமே ஜெனரலான மார்க்கெட் நியூஸ் கவர் பண்ணுவோம். நம்மளோட சேனல் உட்பட நம்ம எல்லாமே ஜெனரலான நியூஸஸ் கவர் பண்ணுவோம். அதாவது மார்க்கெட் நியூஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கவர் பண்ணுவோம். நம்மளுமே ஒரு ஸ்டாக் சஜஷன்ஸ் கொடுக்கலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த ஒரு சேனல்ஸும் கொடுக்கக்கூடாது, நம்மளுமே கொடுக்க கூடாது. ஏன் அப்படின்னா இப்ப நம்ம மென்ஷன் பண்ண சேனல்ஸுமே யாரும் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. சோ அதனால நம்மளுமே மென்ஷன் பண்ணக்கூடாது. மார்க்கெட் நியூஸ் பத்தி பேசலாம், பட் ஆனா ஒரு இண்டிவிஜுவலான ஒரு ஸ்டாக் டிசிஷன்ஸ் நம்ம சொல்லக்கூடாது. இந்த ஒரு ஸ்டாக் இப்படி போகும், இந்த ஒரு ஸ்டாக் இப்படி வரும் அப்படின்றத நம்ம சொல்லக்கூடாது. ஒரு ஆர்டிகல் பேஸ் பண்ணி அந்த ஒரு ஆர்டிகல் இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இதெல்லாம் சொல்லக்கூடாது. பட் ஆனா இப்படி சொல்றாங்க அப்படின்னும் போது நம்ம அந்த டிசிஷன்ஸ் நம்ம எடுத்துக்க கூடாது. நீங்க தான் அந்த டிசிஷன்ஸ் எடுத்துக்கணும். இப்ப பினான்ஸ் பூஷன் மாதிரி சேனல் எல்லாமே லைவான பிராக்டிகல் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணி காமிப்பாங்க. எப்படி உங்களோட போர்ட்ஃபோலியோ அலோகேட் பண்ணலாம், எப்படி இந்த டைம்ல பிளான் பண்ணலாம். அது எல்லாமே நீங்க சஜஷன்ஸா எடுத்துக்கிட்டு அதை நீங்க ஒர்க் அவுட் பண்ணலாமா வேணாம்னு சொல்லி நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். பினான்ஸ் பூஷன்ல டிஸ்கஸ் பண்ற டாபிக்ஸ் எப்படி உங்களோட அந்த ஒரு ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் எடுக்கலாம், எப்படி உங்களோட பிளானிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும். சோ அந்த மாதிரி விஷயத்தையும் அவர் டிஸ்கஸ் பண்ணலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா ஜெனரல் அவேர்னஸா கொடுக்கலாம். பட் ஆனா அவர் சொல்றதை நீங்க அப்படியே எடுத்துக்க கூடாது. ஏன் அப்படின்னா அவருமே சிஎஃப்பி கிடையாது. சிஎஃப்பி அப்படின்னா சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர். சோ இது யார் அந்த சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களோட பர்சனலைஸ்டான அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே கேதர் பண்ணிட்டு அந்த ஒரு டீடைல்ஸ் எல்லாமே கேதர் பண்ணிட்டு நீங்க என்ன மாதிரியான அப்ரோச் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்ரோச் கொடுக்குறவங்க தான் இந்த சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர். சோ இதை பத்தி இன்னும் டீடைலா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா யார் சொல்றதை நம்ம நம்பணும் அப்படின்னு சொல்லி டீடைலா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க மொத்தம் 3 விதமான சர்டிஃபைடு பர்சன்ஸ் இருக்காங்க. அவங்க சொல்றதை நீங்க தாராளமா நம்பலாம். அதுல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கவங்க செபி ரெஜிஸ்டர்ட்
இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். ஸோ இவங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, உங்களோட பர்சனலா அந்த ஒரு அப்பாயின்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அந்த ஒரு அப்பாயின்மெண்ட்ல நீங்க என்ன மாதிரி வந்து உங்களுக்கு கோல் இருக்கு, உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன, இந்த மாதிரி நீங்க கொடுக்குற எல்லா டீடைல்ஸையும் வந்து அவங்க கேதர் பண்ணிக்கிட்டு அவங்க வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் இப்படி எடுங்க கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சஜஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க பாத்தீங்களா, இதுல இருந்து அவங்களுக்கு கமிஷன் ஃபீ வந்து கிடைக்காது. செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசருக்கு கமிஷன் ஃபீயே வந்து கிடைக்காது. அவங்க உங்களுக்கான அட்வைஸ் வந்து கொடுக்குறாங்களா, அதுக்கான அந்த ஒரு ஃபீஸ் மட்டும் கேதர் பண்ணிக்க முடியும். மத்தபடி அவங்களால அதர் இன்கம் மோட் வந்து இருக்காது. அதனால தான் இங்க நிறைய பேர் ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரா வந்து இருக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த ஒரு ஃபீல்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே கமிஷன்ஸ் வந்து உங்களால கேதர் பண்ணிக்க முடியாது. ஒன்லி அட்வைஸ்க்கான ஃபீஸ் மட்டும் உங்களால வாங்கிக்க முடியும். அதுக்கு அடுத்த கேட்டகரியா இருக்கவங்க செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்டா வந்து இருக்காங்க. ஸோ இவங்க என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஸ்டாக்ஸ் வந்து எந்த டைம்ல பை பண்ணலாம், எப்படி பை பண்ணலாம், அந்த ஒரு ஸ்டாக்ல இருக்கிற பிளஸ் என்ன மைனஸ் என்ன, ட்ரேடிங் ஆக்டிவிட்டிஸ் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா எந்த டைம்ல வந்து கால் எடுக்கலாம், எந்த டைம்ல வந்து புட் எடுக்கலாம், எப்படி எத்தா கரெக்டா இருக்கும், அண்ட் தென் ஃபியூச்சர்ல இருக்கிற செக்டார் எது நல்லா இருக்கு, ஃபியூச்சர்ல இருக்கிற ஸ்டாக் எது நல்லா இருக்கு, எப்படின்ற மாதிரியான அனலிஸ்ட் எல்லாமே பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அப்ரோச் வந்து கொடுக்கலாம். இங்க சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர்ன்றவங்க இந்த மாதிரி இண்டிவிஜுவலான அந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இல்ல அப்படின்னா ஸ்டாக்ஸை பத்தியே பேசக்கூடாது. பட் ஆனா அவங்க வந்து உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் எல்லாமே அனாலிசிஸ் வந்து பண்ணிட்டு உங்களோட கோல் பேஸ்டான அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சஜஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். அதாவது இன்சூரன்ஸா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா அதுக்கான பாண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா இந்த ஈக்விட்டிஸா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்களால சஜஸ்ட்மெண்ட் வந்து கொடுக்க முடியும். ஸோ இவ்வளவு பர்சன்டேஜ்ல வைங்க, இவ்வளவு பர்சன்டேஜ்ல வைங்க அப்படின்னு சொல்ல முடியும். பட் ஆனா இண்டிவிஜுவலா ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பத்தியோ இல்ல அப்படின்னா ஸ்டாக்ஸை பத்தியோ அவங்களால சொல்ல முடியாது. ஸோ இந்த ஒரு 3 சர்டிஃபைடு பர்சன் சொல்றதை மட்டும் தான் நம்ம நம்பணும். சரி, ஓகே. இப்போ நம்ம கிரியேட்டர் அப்ரோச்சா வந்து பார்க்கும்போது இங்க இருக்கிற யூடியூப் சேனல்ஸ்லேயே நம்ம செக் பண்ண வரைக்கும் ஒரே ஒரு யூடியூப் சேனல் மட்டும் தான் இங்க செபி ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்டா வந்து இருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அர்ஜுன் பங்கு மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு. இவங்க தான் செபி ரெஜிஸ்டர்ட் பர்சனா வந்து இருக்காங்க. அவங்களோட நம்பரையும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். அவங்க சேலம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ரெஜிஸ்டர்ட் ரிசர்ச் அனலிஸ்டா இருக்காங்க. ஸோ இவங்களோட சேனலை டிஸ்கஸ் பண்றது அண்ட் தென் இவங்க சொல்றது எல்லாமே நீங்க வந்து தாராளமா நம்பலாம். ஸோ அவங்கள நம்பி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச்சை தாராளமா எடுக்கலாம். மீதி இருக்கிற நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ண எல்லா சேனல்ஸுமே இன்க்ளூடிங் நம்ம சேனல் வரைக்குமே இங்க டிஸ்கஸ் பண்ற விஷயம் எல்லாமே நீங்க வந்து கேதர் பண்ணிக்கிட்டு நீங்க தான் இண்டிவிஜுவலான அப்ரோச் வந்து எடுக்கணும். ஸோ இவங்க சொல்றது எதுவுமே பிளைண்டா வந்து நீங்க நம்ப கூடாது. ஸோ இருக்கிற எல்லா சேனல் சொல்றத அந்த ஒரு நியூஸ் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து அப்ரோச் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இங்க அர்ஜுன் பங்கு மார்க்கெட்டுக்கும் நமக்குமே வந்து எந்த சம்பந்தமும் வந்து கிடையாது. பட் ஆனா அவங்க ரெஜிஸ்டர்ட் பர்சனா இருக்க ரீசனால நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து பண்றோம். மத்த இருக்க எல்லா சேனல்ஸுமே வந்து ரெஜிஸ்டர்ட் சேனல் வந்து கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதை வந்து நம்ம டீப்பா வந்து புரிஞ்சுக்கிட்டோமா, இப்போ இன்னொரு விஷயத்தை வந்து புரிஞ்சுப்போம். நிறைய இன்ஸ்டாகிராம் கிரியேட்டர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க எல்லாருமே NSM சர்டிஃபைடுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் தென் NSCல ஏபின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அண்ட் தென் இங்க செபி ரெஜிஸ்டர்ட் நம்பர் வந்து போட்டிருக்காங்க. பட் ஆனால் செக் பண்ணி பார்க்கும்போது இங்க வந்து ஏபியா வந்து இருக்காங்க. அந்த NSM சர்டிஃபைட்லாம் வந்து வாங்கியிருக்காங்க. பட் ஆனால் NSM சர்டிஃபைடு பர்சன்ஸ் வந்து உங்களுக்கான அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் வந்து எப்படி வந்து டிசிஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அட்வைஸ் வந்து உங்களுக்காக கொடுக்க கூடாது. NSM சர்டிஃபைடு அப்படின்னா அவங்க வந்து அந்த எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணிருக்காங்க. பட் ஆனா இங்க செபில வந்து ரெஜிஸ்டர் பண்ணல. இங்க எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணதுனால அவங்க வந்து சர்டிஃபைடு பர்சன்ஸ் வந்து கிடையாது. நம்ம பார்த்தோம்னா ஒரு 3 சர்டிஃபைடு பர்சன்ஸ் யார் சொன்னா நம்பலாம்னு சொல்லிட்டு அந்த ஒரு 3% தாண்டி NSM சர்டிஃபைடா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா அதர் அந்த ஒரு நம்பர்ஸ் எது வேணாலும் மென்ஷன் பண்ணிருக்கட்டும், அவங்க சொல்றது எல்லாமே நீங்க வந்து சஜஷன்ஸா எடுத்துக்கிட்டு நீங்க தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் வந்து எடுக்கணும். ARN நம்பர் வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இங்க டிஸ்ட்ரிபியூட் வந்து பண்ணுவாங்க. சோ அவங்களால மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் தான் வந்து பண்ண முடியும். அவங்களுக்குமே உங்களுக்கான அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் வந்து அவங்க சொல்லக்கூடாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் உங்ககிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது அதுக்கான கமிஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து போயிடும். சோ அவங்க எந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் சஜஸ்ட் பண்ணா கமிஷன்ஸ் அதிகமா இருக்குமோ அதை சஜஸ்ட் பண்றதுக்கான சான்சஸ் ஹெவியா வந்து இருக்கு. சோ நீங்க வந்து ஒரு பர்சனை நம்பணும் அப்படின்னா அவங்க செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரோ இல்ல அப்படின்னா அந்த ரிசர்ச் அனலிஸ்டோ இல்ல அப்படின்னா சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரோ இந்த 3ல இருக்காங்க அப்படின்னா அவங்களை நம்பி நீங்க தாராளமா வந்து மணி வந்து கொடுக்கலாம். அந்த 3மே நீங்க செக் பண்ணிட்டு கொடுக்குறது பெட்டரா வந்து இருக்கு. அண்ட் தென் அவங்க வீடியோஸ் தான் கிரியேட் பண்றாங்க அப்படின்னா May 1ல இருந்து அந்த ஒரு நம்பர் எல்லாமே இங்க கீழே போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நம்பர் அவங்க டிஸ்கஸ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த நம்பர் எடுத்துட்டு போயிட்டு நீங்க செபில வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ரோச் வந்து எடுங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஓவராலா நீங்க டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுது. இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் சொல்ல வரது என்ன அப்படின்னா, இங்க நிறைய சேனல்ஸ் வந்து இருக்காங்க, நிறைய பேர் வந்து இங்க நிறைய அப்ரோச் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதுல நீங்க யாருமே பிளைண்டா வந்து நம்ப தேவையில்ல. நீங்க ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இங்க நெகட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா அந்த ஒரு அப்ரோச் நீங்க வந்து ஃபுல்லா எடுத்துக்க தேவையில்ல. நீங்க பாண்ட்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா அந்த ஒரு அப்ரோச் நீங்க வந்து ஃபுல்லா எடுத்துக்க தேவையில்ல. ஸோ இருக்கிற அந்த ஒரு விஷயத்தை எல்லாமே கேதர் பண்ணீங்க. ஏன் அவங்க வந்து ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வேணாம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. ஏன் அவங்க வந்து பாண்ட்ஸ் மட்டும் சஜஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டீடைல் எடுத்துங்க. ஏன் இந்த ஒரு ஸ்டாக்கை பத்தி மட்டும் டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்ற டீடைல் வந்து எடுத்துங்க. பட் ஆனா அந்த ஒரு முடிவை நீங்க வந்து எடுத்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அந்த பர்சனல் அப்ரோச்சுக்கு நீங்க தான் டிசைட் வந்து பண்ணி எடுக்கணும். ஸோ இதை தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசராவோ இல்ல அப்படின்னா ரிசர்ச் அனலிஸ்டாவோ இங்க சேனல்ல ரெஜிஸ்டர் பண்ணவங்களோட அந்த ஒரு கவுண்டர் எடுத்து பார்க்கும்போது செபில வந்து செக் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 40ல இருந்து 50 பேர் தான் வந்து இருக்காங்களே மொத்தமா வந்து பார்க்கும்போது சென்னையிலேயே. சோ அந்த ஒரு 50 பேர் தாண்டி மீதி நீங்க எந்த ஒரு அப்ரோச் வந்து நீங்க எடுத்தாலுமே யாரை வந்து நீங்க ஃபாலோ பண்ணாலுமே நீங்க தான் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் வந்து எடுத்துக்கணும். சோ யாரையுமே வந்து பிளைண்டா நம்ப தேவையில்ல. இங்க ஒரு சேனலுமே ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கான கமிஷன்ஸ் வந்து வந்துட்டு தான் இருக்கும் உங்களுக்கு. சோ அதனால இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச்சை நீங்களே வந்து இண்டிவிஜுவலா பார்த்து எடுத்துக்கோங்க. சோ இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து ஜென்ரலா ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. இங்க எல்லா யூடியூப் சேனல்ஸுமே அதாவது ஃபினான்ஸ் சம்பந்தமான சேனல்ஸ் இல்லாம ஜென்ரலா இருக்க சேனல்ஸ் எல்லாருமே இங்க வந்து புது NFO ஒன்று வந்திருக்கு, புது டிமாட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்க, அதுக்கான லிங்க் நான் வந்து தரேன், அண்ட் தென் இன்சூரன்ஸ் வந்து இங்க பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதுக்கான லிங்க் தரேன்னு சொல்றாங்க அப்படின்னா அதெல்லாம் நம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே ப்ரொமோஷன் கண்டிப்பா வந்து பண்ணலாம். அந்த ஒரு ப்ரொமோஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா
இங்க ஷேர் மார்க்கெட்ன்றது ஒண்ணு இருக்கு. அந்த ஒரு ஷேர் மார்க்கெட்ல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும் அப்படின்னா டிமாட் அக்கௌண்ட் ஒண்ணு வந்து தேவைப்படுது. அந்த ஒரு டிமாட் அக்கௌண்ட்டை இப்படி ஓப்பன் பண்ணிக்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதை நீங்க வந்து தாராளமா பண்ணிக்கலாம். அந்த ஒரு ப்ரொமோஷன் அவங்க பண்ணும்போது அவங்களுக்கும் பெனிஃபிட்டா தான் வந்திருக்கும். அண்ட் தென் அந்த ஒரு வியூவர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் ஓகே இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம், அதுக்குன்னு ஒரு டிமாட் அக்கௌண்ட் தேவைப்படுது அப்படின்ற அவேர்னஸ் வந்து போகும். இந்த மாதிரியான ப்ரொமோஷன்ஸ் வந்து பண்ணலாம். இன்சூரன்ஸ்க்கும் அதே மாதிரி பண்ணலாம், புது என்எஃப்ஓஸ்க்கும் பண்ணலாம். பட் ஆனா அவங்க எதை பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த ஒரு என்எஃப்ஓல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க, அடுத்த ஒரு 5 வருஷத்துல உங்களுக்கு வந்து ரிட்டர்ன் தரும் அப்படின்ற மாதிரி கிளைமிங் வந்து பண்ணக்கூடாது. அப்படி கிளைம் பண்றாங்க, அந்த ஒரு இடம் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்றாங்க அப்படின்னா, அந்த ஒரு இடத்துல நீங்க வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச் வந்து எடுங்க. இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா, இங்க நிறைய பேர் வந்து கிரியேட்டர்ஸ் வந்து வந்துட்டாங்க, நிறைய விஷயம் வந்து இங்க ஒன்னு போயிட்டு இருக்கு. இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு நிறைய வந்து கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்கும். சோ உங்களோட அப்ரோச் எப்படி இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு இப்ப என்ன மாதிரியான தேவை வந்திருக்கு, ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான தேவை வந்திருக்கு, இப்போ உங்களால எவ்வளவு மணி வந்து போட முடியும். சோ அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்ரோச்சா இவ்வளவு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. இதை நீங்க எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து டிஸ்கஷன் வந்து பண்ணிக்கங்க. இல்ல அது உங்களுக்கு ஒன்றும் ஐடியா இல்ல அப்படின்னா ப்ராப்பரான ரிசர்ச் அனலிஸ்ட் கிட்டயோ இல்ல அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்டயோ இல்ல அப்படின்னா சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் கிட்டயோ நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு முடிவு எடுக்கிறது பெட்டரா வந்து இருக்கு. சோ அதை தாண்டி நீங்க யாருக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி நீங்க முடிவு எடுத்தால் கூட அவங்க சர்டிஃபைடு கிடையாது, மேபி வந்து நாலேஜ் வந்து இருக்கலாம், பட் ஆனா சர்டிஃபைடு வந்து கிடையாது. அதை பார்த்து நீங்க தான் வந்து முடிவு எடுத்துக்கணும். சோ இவ்வளவுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோ. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.